ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கம்பு 1.5 டம்ளர், சின்ன வெங்காயம் 20, தக்காளி 3, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல்லு, கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், பச்சை பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கெட்டி தயிர் 1 கப், பட்டை 1, கிராம்பு 4, அன்னாசி மொக்கு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, உப்பு தேவைக்கு, எண்ணெய் 1 கப், புதினா 1/2 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப். இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் நறுக்கி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கிருச்சுனாலே நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம். தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறோம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அது அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல பட்டாணி சேர்த்துக்கிறோம். இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்க்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா நம்ம சமைக்கிறதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு கருத்துரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எவ்வளோ ஒயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். 1.5 டம்ளர் கம்பை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். கம்பு ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும்.
இப்போது உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா திரும்ப ஆட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ புதினா இலை சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், கொத்தமல்லி புதினா சேர்த்து இப்போ குக்கரை நம்ம முடிக்க போகிறோம். இப்போ மல்லி இலை புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடியாச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு சரியாக 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ நம்ம பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட கம்பு பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவும் குளிர்ச்சி. சம்மர் டைம்லாம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.